என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. மே ஐ கமின் மேம்? எஸ் கமின், வாங்க மேம். சொல்லுங்கம்மா. மேம், ஆல்ரெடி நான் ஸ்ரீ ஹாஸ்பிட்டலில் எல்லா டெஸ்டிங்கையும் எடுத்துட்டேன். ஸ்ரீ ஹாஸ்பிட்டலா? ஆமாம் மேம். ஓ, விக்டோரியா மேம் தானே? ஆமாம் மேம். அவள் என் ஃப்ரெண்டு தான். அவள் நல்லா பார்த்துருப்பாளே, அப்புறம் எதுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க? இல்லை மேம், அங்கே பார்த்துட்டு தான் இருந்தாங்க. என்னன்னு தெரில, எங்கள் மாமியார் இங்கே தான் பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே, விக்டோரியா எடுத்தால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். உங்கள் ரிப்போர்ட்டை கொடுங்க பார்ப்போம். ஓகே மேம், இந்தாங்க மேம். ஐயோ மேம், அது வேறு ஹாஸ்பிட்டலில் எடுத்த ரிப்போர்ட்டு. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக எடுப்பீங்கல்ல, அதே மாதிரி இவளுக்கும் ஒரு டெஸ்ட் எடுங்க மேம். என்னம்மா சொல்கிறீங்க? இப்போ தான் இவங்க சொன்னாங்க ஸ்ரீ ஹாஸ்பிட்டலில் எடுத்த ரிப்போர்ட்டுன்னு. அவள் என்னோட ஃப்ரெண்டு தான். அவள் எடுத்தால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அதனால இவங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் இல்லை. அதான் ரிப்போர்ட் கையில் இருக்கே மேம். 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது மேம். 2 நாள் தானே மேம் ஆச்சு. நாங்கள் இந்த ரிப்போர்ட்டை 3 மாதம் வரைக்கும் வச்சுப்போம். அப்படியா? ஆமாம் மேம். இருங்க, உங்கள் மருமகளோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேங்க. டேய், இப்போ என்னடா பண்ணுறது? இவளுக்கு டெஸ்ட்டு எடுக்க மாட்டாங்களாம். இவளுக்கு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வையி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். சரி விடுமா, எதுனாலும் பார்த்துக்கலாம். அமிர்தா? எஸ் மேம். உங்களோட ரிப்போர்ட்லாம் செக் பண்ணிட்டேன். மேம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, தேங்க்ஸ் மேம். மேம், நல்லா பார்த்தீங்களா இல்லையா? நல்லா பார்த்துட்டு தாங்க சொல்கிறேன். உங்கள் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. மாதம் 28 ஆனாலே உடனே தீட்டாயிடுறா. அதனால தான் உடம்பு எதுவும் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாம், எல்லா பொண்ணுங்களும் ஆசைப்படுறது மாதம் ஆனாலும் தீட்டாகிறது தான். உங்கள் மருமகளுக்கு நல்லதாக தான் இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு பீரியட் சைக்கிள் தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. இல்லைம்மா, அங்கேருந்து வந்த ரிப்போர்ட்டு எனக்கு என்னமோ அந்த ஹாஸ்பிட்டலில் நம்பிக்கையே இல்லை. நீங்கள் வேணா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்களா? என்னதான் உங்கள் பிரச்சனை? விக்டோரியா என்னோட ஃப்ரெண்டு தான். அவள் நல்லா பாப்பா. ஆமாம், எதுக்காக அந்த நல்ல ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு இங்கே எதுக்கு வந்தீங்க? அது வந்து வேற ஒன்றும் இல்லை மேம். எங்கள் அக்காவுக்கு இங்கே தான் காமிச்சோம். யார் உங்கள் அக்கா? மேடம் சுந்தரி. ஓ, சுந்தரியோட அம்மாவா நீங்க? ஆமாம் மேடம், மறந்துட்டீங்களா? இல்லைம்மா, 5 வருஷம் ஆச்சுல்ல. தம்பி எப்படி இருக்கான்ப்ப? தம்பி நல்லா இருக்கான் மேடம். சுந்தரி சொல்லி தான் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறோம். அதெல்லாம் சரிதாங்க. ரிப்போர்ட் எல்லாமே பக்காவாக இருக்க உங்கள் மருமகளுக்கு. அவங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் எடுக்க வேண்டாம். இப்போ என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி 8 மாதம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. அதனால தான் சரி செக் பண்ணி பார்க்கலாமேன்னு வந்தோம். சரிங்கம்மா, அதான் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு தம்பிக்கு தான் எடுக்கணும். இல்லை, என்னம்மா நீங்கள் சுந்தரிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவங்க வீட்டுக்காருக்கு உடனே எடுங்க எடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணீங்கல்ல. இப்போ என்ன உங்கள் பையனுக்குன்னா ஒன்று இப்படி பேசுகிறீங்க? இல்லைங்க, அது வந்து குழந்தை வேணும்னா 2 பேரையும் தான் செக் பண்ணணும். உங்கள் மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அடுத்து உங்கள் பங்கனுக்கு தானே எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறீங்க? குழந்தை வேணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு எதுவும் நினைக்கிறீங்களா? குழந்தை வேணும் தான். பின்ன அப்போ உங்கள் பையனுக்கு டெஸ்ட் எடுக்க வேண்டியதா? ஓகே மேம், நான் எடுக்கிறேன். ஓகே சார், ரிசப்ஷனில் நேமை சொல்லிவிட்டு பே எடுத்துகிட்டு வாங்க. அமௌண்ட்டே பே பண்ணிடுங்க. ஓகே மேம். அமிர்தா, நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்காரோட ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்து பேசலாம். ஓகே மேம், இந்தாங்க உங்கள் ரிப்போர்ட்டு. நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்க. சுந்தரி தான் பேசுகிறா. ஹலோ, சொல்லு சுந்தரி. யாருக்கிட்ட? அடியே கிளவி, ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு என்னமோ நாடகம் ஆடுற? ரிப்போர்ட் மட்டும் வரட்டும், அதில் உன் பையனுக்கு பிரச்சனைன்னு வரட்டும், அப்புறம் இருக்குடி என்னைய தூக்கி போட்டு மிதிக்கணுமா? ரிப்போர்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஜாடியாக பேசுனதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எல்லாத்துக்கும் சேர்த்து ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். சொல்லு சுந்தரி, என்னமாச்சு? அவளுக்கு டெஸ்ட் எடுத்தீங்களா இல்லையா? எங்கடி? டெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளார தாம் தூம்னு குதிக்கிறா. என்னம்மா சொல்ற? நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவ இல்லை, ரொம்ப பயங்கரமா இருக்கா. இதுக்கு முன்னாடிலாம் எது பண்ணாலும் அமைதியா இருப்பா. இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதே இல்லடி. அவ
தாம் தூன்னு ரொம்ப கத்துறா, குதிக்கிறா, வாய் அப்படி பேசுறாடி. நான் சொன்னேனா, நீ கேட்டியா? அவளை என்னைக்கும் நம்பாதன்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா என்ன பேச்சு பேசியிருக்கான்னு. ஆமாடி, நீ சொல்லும்போது கூட நான் நினைக்கவே இல்லை. ஆனா என்னம்மா பேசுறா தெரியுமா? சரி, டாக்டர் என்ன சொன்னவ? டாக்டரை பாத்தியெல்லாம் இல்லையா? எங்கடி? நைட்டே உன் தம்பிக்கிட்ட எழுதி வாங்கியிருக்கா. என்னன்னு? டெஸ்ட் எடுக்கணும், அங்க போய் வேற எதுவும் கதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்கா. இந்த கூமுட்டை பையலும் சைன் பண்ணி கொடுத்துருக்கான். என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, இதையே இந்த பையன் காலையில தான் சொல்றான். இவன் ஒரு கிறுக்கேன். அவதான் அப்படி கேட்கறானா, இவனும் சைன் பண்ணி எதுக்குமா கொடுக்குறான்? அந்த பேப்பரையும் வச்சுக்கிட்டு இவளுக்கு எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு எனக்கு நல்லா தான் இருக்கு, உனக்கு தான் ஏதோ குறை, அப்ப நீ எடுக்க மாட்டியா அப்படி இப்படின்னு பேசுறாடி. பாண்டி முன்னாடி அவ பேசுனா? ஆமாண்டி, கேட்டுட்டு அந்த பையன் சும்மாவா இருந்தா 4 அறை விட்டுருக்க வேண்டியதானே? அடியே, வீடா இருந்தா பாத்துருந்துக்கலாம், ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னடி பண்றது? இப்படிலாம் பண்ணா பைத்தியம்னு சொல்லி 4 அறை விட்டுருக்கணும் அவளுக்கு. அட ஏண்டி, இப்படி பேசுனதுக்கே நர்ஸு பிள்ளை ஓடி வந்துருச்சு. என்ன இது உங்க வீடு நினைச்சிங்களா அப்படின்னு கத்துது. அவளையும் பிடிச்சிக்கிட்டு உடலடி. யார் இவளா? ஆமாண்டி, அவகிட்ட போயிட்டு நான் ஏற்கனவே டெஸ்ட் எடுத்துட்டேன், திரும்பியும் டெஸ்ட் எடுக்கணுமா? உங்க ஹாஸ்பிட்டல்லாம் என்ன ஹாஸ்பிட்டலு? எத்தனை வாட்டி என்னை டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, இவருக்கு தான் என்ன டெஸ்ட் எடுக்கல, அவருக்கு எடுத்து பார்க்க வேண்டியதானே? என்ன ஏதுன்னு அப்படி கத்துறாடி. அம்மா, நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன், கதையே வேற மாதிரி இருந்திருக்கோம். என்ன பண்ணி தொலைக்கிறது? இந்த ஆள் விடவே மாட்டேங்கிறான். அந்த நர்ஸு பிள்ளை இவளோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் அவ எந்த டெஸ்ட்டும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா? நர்ஸை தான் டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு பார்த்தா, நாங்க போறதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன பேசினானே தெரியலடி. யார்? ஆனந்தி மேடம் தானே? ஆமா, அந்த அம்மா என்னைய மறந்துருச்சு. அப்புறம் சுந்தரின்னு உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் என் ஞாபகமே இருக்கு. அந்த மேடம் சும்மா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதே, ஆ வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதமா, நீ டெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லியிருக்குமே. அப்படி தாண்டி நானும் சொல்லுவான்னு நினைச்சேன். போய் பாக்குறேன், உனக்கு எல்லா ரிப்போர்ட்டும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னம்மா சொல்ற? ஆனந்தி மேடமா? ஆமாண்டி, அவதாண்டி. பிறவு என்னாச்சு? தம்பிக்கு தான் என்ன டெஸ்ட் எடுக்கலையா, அதனால தம்பியை டெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதோட விட வேண்டியதானே? உனக்கும் உன் புருஷனுக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது உன் புருஷனுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்ல, அதையே அந்த அம்மா அங்க வந்து குத்தி காமிக்குதுடி. என்னம்மா சொல்ற? ஆமாடி, இன்ன வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுட்டு இவ முன்னாடி சொல்லிடுச்சு. நானே இவகிட்ட உனக்கு குறை இல்ல, மருமக பிள்ளைக்கு தான் குறை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கேன். இப்ப டாக்டர் ஆனந்தி இருக்குல்ல, இந்த மாதிரி சொல்லிடுச்சுன்னா அவ என்னடி நினைப்பா? மா, அவ என்னை என்ன நினைச்சாலும் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு குழந்தை இருக்கு, அவளுக்கு தான் குழந்தை இல்லை. என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் நான் பேசிக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுடி, அதுக்கு மேல என்னால எதுவும் பேச முடியல. அப்புறம் தம்பி அதே இதுன்னு பேசி கொடுங்க மேடம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போயிட்டான். இவன் சரியான கிறுக்கு பையமா, பயந்தாங்குழி. பொண்டாட்டிக்கு இந்த பைய பயப்படுறான். ஆமாண்டி, எப்படி பம்மிக்கிட்டு இருந்தான்னு தெரியுமா? இவன் தாம்மா சரியில்லை. அவ எழுதி வாங்கும் போதே 4 போடு போட்டிருக்கணும். கிறுக்கு பைய போய் கையெழுத்து போட்டு விட்டு கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு. அடியே, இவெல்லாம் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாடி. அடிச்சோம்னு வையே, ஒரு சில பிள்ளைங்களாம் அடி வாங்கிட்டு அமைதியா கிடக்குங்க. ஆனா இவ திருப்பி அடிக்கிற கேஸ் போல. அவனே அன்னைக்கு சொன்னான். என்னம்மா சொன்னா? ஏதோ கோவத்துல தலவாணியை போட்டு தூக்கி போட்டானா, இந்த ஒப்பாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 சாத்து சாத்துனாலாம். யார? பாண்டியவா? ஆமாண்டி, பத்தாத குறைக்கு அவங்க அக்கா தங்கச்சி எல்லார்கிட்டயும் போய் போன் அடிச்சு சொல்லியிருக்கா. சொன்னதுக்கு எல்லாரும் போன் அடிச்சு இவனை விசாரிச்சிருக்காங்க. இவனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சான். வந்து வேற கேட்டானா, தலவாணியை தான் அடிச்சேன் அப்படின்னு. அதுக்கு அவ என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்கா? என்ன சொன்னாலாம்? இன்னைக்கு நீ தலவாணியில் அடிப்ப, அப்புறம் பூரிக்கட்டையில் அடிப்ப, இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, என்னாலாம் வலி தாங்க முடியாது, என்னை அடிச்சா 2 அடி இல்ல 4 அடி கூட திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி திமுறா பேசியிருக்காடி. இவெல்லாம் எங்க போய் என்ன ஆக போறான்னு தெரியலமா. நானும் அதை தான் சொல்றேன், நான் கும்பிட்ற பாண்டியையா கண்டிப்பா அவளுக்கு கூலியை கொடுப்பாரு. ஆமாம்மா, என்னம்மா ஆட்டம் ஆடுறா? எனக்கு தெரிஞ்சு பாண்டிக்கு எந்த குறையும் இருக்காது பாரு. அதை தாண்டி நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். சாமி கிட்ட வேண்டனாலும் சரி வேண்டலானாலும் சரி. என்னம்மா குறையா கொடுத்த எங்களுக்கு? எனக்கு 5 வருஷம் ஆச்சு. எல்லாம் என் வீட்டுக்காரர் செஞ்ச பாவம். இப்ப இவளுக்கு குழந்தை தரிக்கணும்னு பார்த்தா தரிக்கல. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவ ஏதோ பாவம் பண்ணிட்டு வந்திருக்கா. அதனாலதான் அவளுக்கு குழந்தை இல்லாம போயிருக்கு. இதுக்கு நம்ம குடும்பம் என்னம்மா பண்ணோம்? ஆமாடி, எனக்கும் அவ மூக்க உடைக்கணும்ல. அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா பாண்டி பயலுக்கு ஏதாவது குறை இருக்கும், அதை வச்சு எல்லாரையும் அடக்கி உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறாளோ என்னமோ. ஆமாம்மா, கடவுள் நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. நம்ம அவளை நல்ல விதமா தான் நடத்துறோம். ஆனா அவ பாண்டியை அடக்கி உடைக்கி உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாள, கண்டிப்பா அது பாண்டி சமைக்க பொறுக்காதுமா. ஆமாண்டி, நானும் நல்லா வேண்டிக்கிறேன், பாண்டி ஐயா நம்மள கைவிட மாட்டாரு. அப்படியே ஏதாவது பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், நல்லதே தான் நடக்கும் பாரு.
ரிசல்ட் வந்தோடனே அவன் மூஞ்சில கறியை பூசணுமா? அப்புறம் இதோட விட்டுறாத, பாண்டி பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு, இவ இந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டல்ல பண்ணாலடா, நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு. அப்பதான் அந்த பையனும் அவளை குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமாண்டி, ரிசல்ட் மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கு. சரிம்மா, நான் போன வைக்கிறேன். இந்த பையல என்ன ஏதுன்னு பார்க்கணும். அவங்க அப்பா கூட போறேன்னு சொல்லி போனா இன்னும் வரக்கானா. ஏண்டி புள்ளைய அந்தால நம்பி ஏண்டி விட்ட? நான் எங்கம்மா விட்டேன்? இந்த பையன் தான் அடங்காம அப்பா கூட போறேன்னு சொல்லி கிளம்பிடுச்சு. சரி, நீ போன வையே, அவனை என்ன ஏதுன்னு பார்க்குறேன். டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சுல, தம்பி கொடுக்க போனாண்டி, என்ன ஏதுன்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அவனை வேணா டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு கடைக்கு போக சொல்லு. ரிப்போர்ட்டை நீயே அந்த பிள்ளைய இருந்து வாங்கிட்டு வாங்க. ஆமாண்டி, அப்படிதான் செய்யணும். சரிம்மா, போன வைக்கிறேன். சரிம்மா. மா, சொல்லுடா. டெஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டேம்மா. என்னம்மா உன்னை அசிங்கப்படுத்துறா? நீ எதுக்குடா இந்த மாதிரிலாம் எழுதி கொடுக்குற? முதல்ல உன்னை உதைக்கிறான். அவ எப்படியெல்லாம் பேசுறா பாத்தியா? எனக்கும் புரியுதுமா. இப்போ நம்ம அமைதியாக தான் போய் ஆகணும். ஏன்னா அவளுக்கு சாதகமாக எல்லாமே இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதடா, உனக்கு ரிசல்ட் நல்ல விதமாக தான் வரும். அப்படிதாம்மா நானும் நினச்சிருக்கேன். சரி சரி, கடைக்கு லேட் ஆகுதுல, நீ கிளம்பு. நானும் அந்த பிள்ளையும் இருந்து பார்த்துட்டு வரோம். சரிம்மா. அங்கிட்ட என்னடா பார்க்குற? அந்த பிள்ளைகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேம்மா. ஆமா, இவ்வளோ அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு போறியா? நீ போடா. நீ இம்புட்டு தூரம் தாங்கவும் தான் அவளும் ரொம்ப பண்றா. அதெல்லாம் சரிதாம்மா. அப்புறமா வந்து என்கிட்ட தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. நான் ஒரு 8 அவகிட்ட சொல்லிட்டே போறேன். டேய், சுந்தரி சொல்ற மாதிரி இந்த பையதான் சரியில்லை. இப்படி பயந்துட்டு கிடக்கவும் தான் அவ ஓவரா ஏறி உட்கார்றா தலைமையில. ச்சே. அப்பா, என்னடா? டேய், நானே உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். இது நைட்டே மருமக பிள்ளை ரொம்ப பயந்து போய் வந்துச்சு. என்னடா ஆச்சு? அது ஏதோ காலி பசங்க 4 பேர் வந்து வம்புழுத்தாங்களாம். என்னடா சொல்ற? ஆமாப்பா. அதுக்கப்புறம் ஆட்டோக்கார் ஏதோ சமாளிச்சு கூட்டிட்டு வந்துட்டாரு போல. அதையே நேற்று நைட்டு சொல்லாம இப்ப காலையில தான் சொல்றா. அப்ப நேற்று போன காரியம் என்னாச்சு? அது அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்காரு ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாராம். ஐயோ, அதனால அவகிட்ட எதுவும் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. வர வழியில தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சான். எனக்கு நம்ம இது எதாச்சியா நடந்த மாதிரி இல்லடா. அதைதான்ப்பா நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை சுந்தர் மாமாக்கு எதுவும் விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? எப்படா தெரிஞ்சிருக்கும்? நம்ம தான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலையே. அதுதான்ப்பா நானும் யோசிக்கிறேன். எனக்கு ஜீவாவை காப்பாத்துறதே பெரிய வேலையா இருக்குப்பா. எனக்கு தோணுது சுந்தர் மாமாக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கோம்னு. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் எப்படா தெரியும்? தெரியலப்பா. அடே, இன்னைக்கு நகை எடுக்க வேற போகணும். அதான்ப்பா நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நானும் ஜீவாவும் இங்கேயே இருக்கோம். அம்மா, நீங்க எல்லாரும் வரணும்னு சொல்லியிருக்காளே. புடவை எடுக்கும் போது தான் யாருமே வரல, நானும் லேட்டா தான் வந்தேன். அதுக்கே தாம்னு கத்திட்டு இருந்தா. இப்ப நகை எடுக்க நீங்க யாரும் வரமாட்டீங்கன்னு சொன்னா திரும்பியும் கத்த ஆரம்பிச்சிருவாடா. அதுக்கு என்னப்பா பண்றது? எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருக்கு. நேற்று நடந்ததை பார்த்தா எதாச்சியும் நடந்த மாதிரி எனக்கே தோணல. அவகிட்டேயும் சொல்லி பயமுறுத்த வேணாமேன்னு தான் அமைதியா விட்டுட்டேன்ப்பா. ஆமா, இந்த பையன் எங்க போனா? எங்கேயே போய் தொலையுது எருமை. அவன் லைஃபை நம்ம பார்த்தோம்னா இது பாட்டுக்கு ஊரை சுத்திக்கிட்டு இருக்குது. ச்சே, ஏன்டா இவன் இப்படி இருக்கான்? நீங்க தான்ப்பா அவனை கண்டிக்கணும். நீங்களும் கண்டிக்காம சரி சரின்னு இருக்கிய. என்னத்த சொல்றது? இன்னைக்கு வரட்டும்டா, என்ன ஏதுன்னு கேக்குறேன்டா. அப்பா, யாரை என்ன கேட்க போறீங்க? ஒன்னதான்டா. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உன் வாழ்க்கையை நினைச்சு நாங்க தான் ரொம்ப பயப்படுறோம். நீ ரொம்ப ஜாலியால வெளியே சுத்திட்டு வர. கேளுங்கப்பா நல்லா. அப்பா, நான் தான் சொல்லிட்டேன்ல, என் வாழ்க்கையை நினைச்சு நீங்க கவலையே பட வேணான்னு. என்னடா சொல்ற? எனக்கு பூர்ணி கூட நிச்சயதார்த்தம் ஆனாலும் பிரச்சனையே இல்லப்பா. சரியான கிறுக்கு பையப்பா. அப்புறம் கீதாவை லவ் பண்றேன்பா. கீதா கிட்ட போய் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்பா. கீதாவை மட்டும் இவன் சுத்தல்ல வில்லப்பா, நம்மளையும் தான் இவன் சுத்தல்ல விடுறான். ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி பாவத்தை வாங்கிட்டு இவனா நல்லா இருப்பானப்பா. ஏய், நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. விடுங்கப்பா, அவன் பேசட்டும். இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான்பா. ச்சே, இவனை போய் என் தம்பின்னு சொல்றேன் பாருங்க. இவனுக்காக நான் எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. சரி, எனக்காக எல்லாம் பண்ணிருக்கானே அப்படின்னு கொஞ்சமாவது என்ன இருக்கா அவனுக்கு? சொல்லி கூட நம்ம மேல அக்கறையே இல்லப்பா. இவனுக்கு பூர்ணியை தான் பிடிச்சிருக்குன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானேப்பா. நம்மளே தாராளமா கட்டி வச்சிருக்க போறோம். நம்ம கிட்ட வந்து பூர்ணியை பிடிக்கலன்னு சொல்றது என்னென்னலாம் நாடகம் ஆடுனா. சத்தியமா இவன் என்ன ரகம்னு எனக்கு புரியலப்பா. எனக்கு இவனால என் பொண்டாட்டி உசுறு ஊசல்ல இருக்கு. அந்த சுந்தர் எப்படிப்பட்டவன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப வந்துட்டு பூர்ணி கூட நிச்சயதார்த்தம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனெல்லாம் எதை கொண்டு படிக்கிறது? சத்தியமா இவன் என்ன நினப்புல இருக்கான்னு எனக்கு புரியல. பிரதர், போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சரி, நான் உங்க எல்லாரையும் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். ஆமா, இவன் சொல்ற கதையெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருங்க. எனக்கு என் பொண்டாட்டியும் முக்கியம்தான். இவன் முக்கியம்னு நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருந்தா
இவன் நம்ம வாழ்க்கையை கப்பல் ஏத்தாம விட மாட்டான். டேய் நீ கொஞ்சம் அமைதியா இருடா. உங்க அம்மா கிச்சன்ல தான் நிக்கிறா. எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருதுப்பா. பாருங்க இவன் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்னு. ஏண்டா நீங்க ஏன்டா அவனை வெறுப்பேத்துற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலப்பா. அப்பா அவனை சும்மா இருக்க சொல்லிருங்கப்பா. இவன் வாழ்க்கை கேட்டுக்கிட்டு போதா எனக்கு தேவையே இல்ல. இதுல என் பொண்டாட்டி வாழ்க்கை என் வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையும் அடங்கி இருக்குப்பா. முதல்ல இவன் தானேப்பா பூர்ணிய வேணான்னு சொன்னா. இப்ப என்னத்துக்குப்பா இப்படி சொல்றான்? என்னன்னு பூர்ணி கூட நிச்சயதார்த்தம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு எதுக்குப்பா சொல்றான்? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இவன் சரியான கிறுக்கு பையப்பா. முதல்ல கீதா கீதான்னு சுத்திட்டு இருந்தான். இப்ப பூர்ணின்னு சுத்திக்கிட்டு இருக்கான்பா. மனசுல மன்மதன் நினப்பு. டேய் என்ன இங்க சத்தம்? அதுவாமா சும்மா பேசிக்கிட்டு இருக்கோமா. ஓ சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது. ஆமா இதுல யார் இங்க மன்மதன்? வேற யாருமா, நம்ம அப்பாதான். அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பேரம்பேத்தி எடுக்கிற வயசுல காதல் திரும்புதோ? ஆமாமா. டேய் சும்மா இருடா. ஆமாடி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அவன் காலேஜ்ல நடக்கிற ஒரு பிள்ளைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அதை பத்தி தான் இவனும் பேசலாம். நீ படிக்க ஏதாவது தப்பா நினைக்காதம்மா. தப்பா நினைக்க என்ன இருக்கு? எனக்கு தான் தெரியுதே உங்க வண்டவாளம் தண்டவாளலாம். இப்ப சந்தோஷமாடா? ஆமா நீங்க எதுவும் பயப்படாதீங்க. சும்மா நக்கலுக்கு தான் சொன்னேன். அப்பாலாம் அந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாரு. நீயாச்சும் சரிப்பட்டு வருவியா? எனக்கும் அதெல்லாம். ஆமாமா இவன் தான் கரெக்டான ஆளு. இவன் தான் அந்த மன்மதன். சரிடா சும்மா நை நைன்னு பேசாம சாப்பிட்டுட்டு எல்லாரும் கிளம்புங்க. எங்கம்மா? ஏய் நான் உன் மேல கொலை வெறியில இருக்கேன்டா. நேத்து நீ புடவை எடுக்க வரவே இல்ல. எங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் கேக்குறாவ எங்க மாப்பிள்ள தம்பியை காணவே காணான்னு. நானும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இன்னைக்கு நகை எடுக்கிறதுக்கு லலிதா ஜுவல்லரிக்கு போறோம். ஒழுங்கு மரியாதையா வந்துரு. அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அங்கிட்டு வேலை இருக்கு இங்கிட்டு வேலை இருக்குன்னு ஏதாவது சொன்ன நானே உன்னை அடிச்சு இழுத்துட்டு போயிருவேன். ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். சரிங்கம்மா. எல்லாரும் சாப்பிட வாங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. நீ போமா நாங்க எல்லாரும் வரோம். 4 சாத்துனாலும் இவெல்லாம் திருந்தவே மாட்டான். அப்பா நான்லாம் நகை எடுக்க வரல. அந்த ஆளு மூஞ்சியெல்லாம் என்னால பார்க்க முடியாது. டேய் உங்க அம்மாக்காக வாடா. என்னப்பா நேத்தே இந்த மாதிரி நடந்திருக்கு. என்னென்ன நடந்துச்சு? அதை எதுக்கிட்ட நான் உன்கிட்ட சொல்லணும்? உனக்கு தான் எங்களை பத்தி கவலையே இல்லையே. சரி விடுடா. நம்ம இங்க வீட்டுல இருக்கிறத விட அவன் கூட இருக்கிறது தான் பாதுகாப்பு. நீயும் போய் கிளம்பி வா. சரிப்பா. டேய் முரளி. அப்பா நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் வாழ்க்கையை நீ தான் காப்பாத்திக்கணும். நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்கு. நேத்து நைட்டு ஜீவாவை கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்பிட்டான். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் அனுப்பியிருக்க வாய்ப்பே இல்ல. ஜீவாவுக்கு ஒரே எதிரி அவ மட்டும்தான். ஜீவாவோட பொறப்ப அவன் கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருக்கலாம். அதனால 4-5 ரவுடிங்களை சேர்த்து போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். ஏதோ அதிர்ஷ்டவசமா ஜீவா தப்பி வீட்டுக்கு வந்துருச்சு. அதனாலதான் உங்க அண்ணன் இம்பிட்டு கோவமா இருக்கான். நீயே அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி டார்ச்சர் பண்ற. அவன் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. இப்போ உன் மனசுல என்னதான் இருக்கு? நீ கீதாவை லவ் பண்றேங்கிற. அப்புறம் பார்த்தா பூர்ணி கூட நிச்சயதார்த்தம் ஆனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற. என்னதான்டா உன்னோட பிளான்? அப்பா இப்ப என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னு வைங்க எப்படியாவது லீக் ஆகி போயிடும். அதனால என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். அண்ணியை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்கப்பா. அதனால தாண்டா நகை எடுக்க நம்ம கூட கூட்டிட்டு போலாம். வீட்டுல இருந்தோன்னு வையே சுந்தரி என்ன வேணாலும் பண்ணுவான். எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சுப்பா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றியே தவிர என்ன பண்ண போறேங்கிறது எங்களுக்கு தெரியல. என்ன நம்புங்கப்பா. நான் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். என்னமோடா உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. நாங்களும் எவ்வளவோ போராடிட்டோம். நீ தான் உன்னைய காப்பாத்திக்கணும். இந்த குடும்பத்தையும் காப்பாத்தணும். சரிங்கப்பா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றேன். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வந்துடுறேம்மா. யோ சுந்தர் மாமா எந்த அளவுக்கு இறங்கிட்ட நீனு? சரி 25 வருஷம் ஆச்சே, கொஞ்சமாவது திருந்திருப்பேன்னு பார்த்தா ஏன் அண்ணிய தூக்கறதுக்கே நீ ஆள் அனுப்புறியா? மவனே உனக்கு இருக்குடி. நான் என்ன பண்ண போறேன்னு பொறுமையா இருந்து பாரு.